வெல்கம் பேக் டு kirukals. இன்றைக்கி நாம் பண்ண போகிறது இது தாங்க. இது பேர் வந்து catapult, தமிழில் வந்து எரிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பாகுபலியில் வந்து பாகுபலிக்கு ஏமாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் நியூஸ் பேப்பரை வந்து ரோல் பண்ணியிருக்கேன் டைட்டாக. அதில் வந்து சென்டர் பீஸ் எடுத்திருக்கேன். அந்த லென்த்தாக இருக்க சைஸ் வந்து 20 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அது வந்து 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் இதே சைஸ் வேணுனாலும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபுல் பேப்பர் சுற்றியிருக்கேன். இதில் 2 டைப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபுல் பேப்பரு, இன்னொன்று வந்து ஒரு ஆஃப் பேப்பரு ரோல் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேப்பர் சுற்றுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பைக் ரெடி பண்ணுற வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கிங்க. இந்த சென்டர் பீஸ் வந்து 13 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்ருங்க, இல்லைனா இந்த மாதிரி தான் விழுந்துடும். சொல்லனா ஏதாவது சப்போர்ட்டுக்கு வச்சிங்கன்னா அது கொஞ்ச நேரம் நிற்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் தான் பண்ணணும். நம்ம சென்டரில் வச்சுருக்க பீஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் 2 பக்கமும். ஸோ அதுக்கு வந்து என்ன சைஸு தேவையோ அந்த சைஸ் நீங்கள் பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ராஃப் ஷீட் எடுத்து திக் இல்லாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம வீல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாறை வச்சு அடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பார்ட் ரெடி பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நல்லா சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கிங்க. இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது ஒரு கூடை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பெஃபிகால் எடுத்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே நின்றுடும். ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இன்னொரு பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துங்க. ஸோ அப்போ தான் அது வந்து கரெக்டாக போயிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது வச்சு பார்த்துக்குங்க அது கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. அது மேலே வச்சுருக்க ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து அடித்து நிறுத்த முடியும். நான் ஹாட் ப்ளூ கம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இப்போனா நம்ம வீலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். வீல் வந்து ஒரு ஸ்டிக் ஏதாவது விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், ரொட்டேட் ஆகிற மாதிரி. நான் சும்மா ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதோட டாப்பில் வந்து இந்த கூடையை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மேலே இருக்க ஸ்டிக்லேயும் இதுலேயும் வந்து
ரப்பர் பேண்ட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். சின்னதாக பேப்பர் பால் ரெடி பண்ணி இந்த ராக் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது இது. ஊழல கையில புடிச்சுட்டு வழிய எந்த அலையில போட்டுட்டு டிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம். தெரியவே இல்லை.